بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا إنك أنت العليم الحكيم ربنا وزدنا علما وارزقنا فهما. அன்பிற்கினிய சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் பெரும் கிருபையினால் புண்ணியங்களின் பூக்காலமாம், வணக்கசாலிகளின் வசந்த காலமாம், அல்லாஹுவின் அருள் மழையென பொழிகிற இப்புனித ரமதானின் 10வது நோன்பில் நாம் எல்லாம் இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறோம். இன்றைய தினம் நமது இந்த பள்ளியிலே நடைபெற்ற ஹுத்பாவினுடைய ஜும்மா ஹுத்பாவினுடைய மொழியாக்கத்தை செவிமடுப்பதற்காக நாம் அனைவரும் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இன்றைய தினம் ஷேக் அவர்களுடைய உரை நோன்போடு தொடர்புடைய முக்கியமான ஒரு சட்டத்தை குறித்தது. பெரும்பான்மையான சகோதரர்கள் அறிந்தும் அறியாமலும் அல்லது பாதி அறிந்தும் பாதி அறியாமலும் அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சட்டத்தை பற்றி உள்ளதுதான். அது என்னன்னா முஃப்திராத்து ஸௌம், நோன்பை முறிப்பவைகள். நோன்பை முறிப்பவைகள் என்கிற தலைப்பில் ஷேக் அவர்கள் நோன்பை முறிப்பவைகள் என்கிற தலைப்பில் ஷேக் அவர்கள் ஆற்றிய உரையினுடைய மொழியாக்கத்தை இப்போது நாம் இன்ஷா அல்லாஹ் கேட்கவிருக்கிறோம். நோன்பு என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு கடமையாக்கிய ஒரு சட்டம், கடமையாக்கப்பட்ட ஒரு சட்டம். இந்த நோன்பிற்கென்று பிரத்யேகமான வரையறைகளை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வரையறுத்து தந்திருக்கிறது. அப்படிப்பட்ட வரையறைகளிலும் சட்டங்களிலும் முக்கியமான ஒரு இடத்தை குறிப்பதுதான் முஃப்திராத்து ஸௌம், நோன்பை முறிப்பவைகள். ஏனென்றால் நாம் இஸ்லாமிய உம்மத்திலே பெரும்பாலும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? காலையில் எழுந்து சஹர் செய்து விட்டால் அன்றைக்கு மாலை வரைக்கும் சாப்பிடாமல் தண்ணீர் குடிக்காமல் இருந்தால் மாத்திரம் போதும், நோன்பு பூர்ணமடைந்து விடும் என்கிற அந்த பொதுவான ஒரு பார்வையும் பொதுவான ஒரு நம்பிக்கையும் தான் பெரும்பான்மையான இஸ்லாமியர்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் உண்பது பருகுவது என்பதை தாண்டியும் சில நோன்பை பாழாக்கக்கூடிய அல்லது நோன்பை முறிக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறது. அவைகளைத்தான் ஒன்றன் பின் ஒன்றாக இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக பார்க்க போகிறோம். இந்த நோன்பை முறிப்பவைகளிலேயே முதன்மையான இடத்திலும் முக்கியமான இடத்திலும் இருப்பது பகல் நேரத்தில் உடல் உறவு கொள்வது. இதுதான் நோன்பு முறிப்பவைகளிலேயே மிகவும் பெரிய காரணமாகவும் முதன்மையான காரணமாகவும் பார்க்கப்படுகிறது. இது முதலாவது காரணம். அதாவது மனைவியோடு உடல் உறவு கொள்வதற்கு ஒருவர் முயற்சித்தாலே அவருக்கு அது ஸ்கலிதம் வெளி வருகிறதோ வரவில்லையோ, ஆனால் முழுமையான முயற்சியில் அவர் ஈடுபட்டு விட்டால் அவருடைய நோன்பு முறிந்துவிடும் என்பதே இஸ்லாமிய அறிஞர்களுடைய தீர்ப்பாக இருக்கிறது. சஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய ஒரு செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடோடி வந்து ஹலக்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நான் அழிந்து விட்டேன், அல்லாஹ்வின் தூதரே நான் அழிந்து விட்டேன் என்று வந்து புலம்பினார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபரிடத்திலே கேட்டார், வமா அஹ்லகக், உன்னை அழிய வைத்தது எது, உன்னை அழிய வைத்தது எது என்று கேட்டார்கள். உடனே அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே பகல் பொழுதில் ரமதானுடைய நேரத்தில் என் மனைவியோடு நான் சேர்ந்து விட்டேன். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் நோன்பு முறிந்தது என்பதை அறிவிக்கும் விதத்திலே அவருக்குண்டான பாவ பரிகாரத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அதாவது ஒரு அடிமையை விடுவிப்பது, அதற்கு அவர் சக்தி பெறவில்லை என்றால் தொடர்ச்சியாக 2 மாதங்கள் நோன்பு இருப்பது, அதற்கும் அவர் சக்தி பெறவில்லை என்றால் 60 ஏழைகளுக்கு உணவளிப்பது. அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஃபாரா என்கிற பாவ பரிகாரத்தை சொல்லிக் கொடுத்ததிலிருந்தே ஒருவர் வேண்டுமென்றே சுய உணர்வோடு சுய புத்தியோடு மனைவியோடு இணைந்து விட்டால் அவருக்கு நோன்பு முறிவு ஏற்பட்டுவிடும். இது முதலாவது சட்டம். அதே போன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், மனைவி இல்லாமல் வேறு விதமாக அவருக்கு அது வெளியேற்றப்பட்டாலும் அதுவும் நோன்பு முறிந்துவிடும். ஆனால் அதே நேரத்தில் உறக்கத்தில் ஒருவருக்கு தானாக வெளியேறி விடுகிறது, அவர் விரும்பாமல் அல்லது அவர் முயற்சிக்காமல் உறக்கத்தில் தானாகவே வெளியேறிவிட்டால் அது நோன்பை முறிக்காது.
அதே போன்று இன்றொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும், ஸ்கலிதம் என்கிற அந்த விந்து நீர் தான் நோன்பை முறிக்குமே தவிர சாதாரணமாக வெளிப்படுகின்ற இச்சை நீர் அல்லது மதன நீர் என்று நாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த நீர் என்ன செய்யாது, நோன்பை முறிக்காது அப்படிங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்த விஷயம் என்ன, அல்-அக்லு வஷ்ஷுர்ப், வேண்டுமென்றே சாப்பிடுவதும் வேண்டுமென்றே பருகுவதும். அதாவது எதெல்லாம் உணவாக பானமாக ஒருவருடைய குடலுக்குள்ளும் உடலுக்குள்ளும் அல்லது வயிற்றுக்குள்ளும் இறங்குகிறதோ அது என்ன செஞ்சிடும், அவருடைய நோன்பை முறித்துவிடும். அது வாயின் வழியாக போனாலும் சரி, மூக்கின் வழியாக போனாலும் சரி. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு இருப்பவர்கள் வுது செய்யக்கூடிய அந்த சட்டத்தை குறித்து பேணுதலை குறித்து சொல்லும் போது பொதுவாகவே மூக்கிற்கு தண்ணீர் விடும்போது நன்றாக தண்ணீர் விடுங்கள், இல்லா ஃபி ஸியாம், நோன்பு காலத்திலேயே தவிர. அப்போ நோன்பு காலத்தில் மூக்கை சுத்தம் செய்யும் போது என்ன செய்யக்கூடாது, நம்ம அதிகமான தண்ணீரை உள்ளே செலுத்தக்கூடாது. ஏனென்றால் அது மூக்கின் வழியாக கூட குடலுக்குள்ளோ அல்லது வயிற்றுக்குள்ளோ போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ உண்பதும் பருகுவதும் என்ன செஞ்சிடும், நோன்பை முறித்துவிடும். அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து நோன்பை முறிக்கக்கூடிய சட்டத்தில் ரொம்ப முக்கியமானது என்னது, அமலியா ஜராஹியா என்று சொல்லப்படக்கூடிய எந்த விதமான அறுவை சிகிச்சை, குறிப்பாக உடலோடும் குடலோடும் தொடர்புடைய அறுவை சிகிச்சைக்காக எந்த ஒரு பெரிய வேலையை செய்தாலும், ஏன்னா அது எடுக்கும் போதே என்ன செய்வாங்க, அவங்க ஒரு சில மருந்துகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அப்ப அதனால் அதுவும் நோன்பு முறிக்கக்கூடிய காரணிகளில் முக்கியமான ஒரு காரணியாக இருக்கிறது. அடுத்து ரத்தம் குத்தி வெளியேற்றுதல், ஹிஜாமா என்கிற ஒரு நபிகாலத்து மருத்துவம் நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இருந்த ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ வகைகளில் ஒன்று. உடல் சூட்டை தணிப்பதற்காகவோ அல்லது உடலில் இருக்கக்கூடிய கெட்ட நீரை வெளியேற்றுவதற்காகவோ அல்லது தேங்கி நிற்கிற கெட்ட ரத்தத்தை வெளியேற்றுவதற்காகவோ உடல் பருமனை குறைப்பதற்கு இப்படி பல காரணங்களுக்காக அந்த ஹிஜாமா என்கிற ஒரு மருத்துவம் நபிகாலம் தொட்டே சமூகத்திலே இருந்தது. அதாவது என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹிஜாமா என்பது என்ன, உடலுக்குள் தேங்கி இருக்கக்கூடிய மேலதிகமான ரத்தத்தை குத்தி வெளியே எடுப்பது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது குறித்து செய்தியை, நோன்போடு தொடர்புடைய செய்தியை சொல்லும் போது ஹிஜாமாவிற்காக ரத்தத்தை குத்தி எடுப்பவனும் சரி ரத்தம் குத்தி எடுக்கப்பட்டவனும் சரி இரண்டு பேருமே நோன்பை முறித்து விட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிற அந்த ஹதீஸின் அடிப்படையில் ரத்தத்தை குத்தி வெளியேற்றுவது என்ன செஞ்சிடும், நோன்பை முறித்து விடும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது அத்தகையு அம்தன், வேண்டுமென்றே வாந்தி எடுப்பது. வேண்டுமென்றே வாந்தி எடுப்பது, அந்த வாந்தி எடுப்பதையும் நோன்பு முறிக்கக்கூடிய ஒரு காரணங்களாக இருக்கிறது. அதாவது இஹ்ராஜு மா ஃபில் ஜௌஃபி மின் தஆமின் அவ் ஷராபின், நம்முடைய வயிற்றுக்குள் குடலுக்குள் வயிற்றுக்குள் தேங்கி நிற்கிற அல்லது உள்ளே இருக்கக்கூடிய பானத்தையோ உணவையோ ஒருவர் கையை விட்டு வெளியே எடுக்கக்கூடிய அளவிற்கு வாந்தி எடுப்பாரேயானால் அது என்ன செஞ்சிடும், நோன்பை முறித்துவிடும். ஆனால் தானாக ஒருவருக்கு வாந்தி வருகிறது என்றால் அது நோன்பை முறிக்காது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வாந்தி வருதல், வாந்தி எடுத்தல், அப்படிதானா? ஒருத்தருக்கு குமட்டலின் காரணத்தினாலோ அல்லது ஒவ்வாமையின் காரணத்தினாலோ தானாக வாந்தி வருகிறது என்றால் அது நோன்பை முறிக்காது. ஆனால் ஒருவர் அவரே என்ன செய்யறாரு, வேண்டுமென்றே வாந்தியை வெளியே எடுக்கிறார் என்றால் அது நோன்பை முறித்து விடும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த சட்டம் பெண்களுக்கு மட்டுமே உரித்தானது. ஹுரூஜு தமில் ஹைதி வன் நிஃபாஸ், மாதவிடாய் அல்லது பிரசவ தீட்டின் காரணமாக ரத்தம் வெளியே வரும்போது அதுவும் என்ன செஞ்சிடும், நோன்பை முறித்துவிடும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சட்டத்தில் நுணுக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நம் வீட்டு பெண்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம். அதாவது ஒரு பெண்மணி காலையில் நோன்பு வைத்திருக்கிறார், சஹர் வைத்திருக்கிறார், சஹர் வைத்து அவர் நோன்பை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். நோன்பு திறப்பதற்கு, அதாவது சூரிய மறைவிற்கு கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் முழுமையாக அந்த ரத்தம் வெளியே வந்தாலும் அவருடைய நோன்பு என்பது என்ன செஞ்சிருச்சு, முறிந்து விட்டது. அவர் அந்த நோன்பை இன்னொரு தினத்தில் கதா செய்ய வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் சில பேருக்கு ரத்தம் வருவதை போல, அந்த தீட்டு வருவதை போல ஒரு உணர்வு ஏற்படும். ஆனால் வெளிப்படையாக ரத்தம் வரவில்லை என்று சொன்னால் அது நோன்பை முறிக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சட்டத்திலே கவனிக்க வேண்டிய நுணுக்கம் இதுதான். வெளிப்படையாக இந்த ரத்தம் வெளியே வந்தால்தான் நோன்பை முறிக்குமே தவிர சில பேருக்கு அது வருவதை போன்ற ஒரு உணர்வு இருக்கும், வந்துரும் வரப்போது என்கிற உணர்வு இருக்கும். ஆனால் அது வெளிப்படையாக வரவில்லை என்று சொன்னால் அவங்க தாராளமா என்ன செய்யலாம், அந்த நோன்பை பூர்த்தி செய்யலாம். அது அவங்கள நோன்பை முறிக்காது. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம். அதாவது சக்திக்காக வேண்டி, உடலில் ஆற்றலுக்காக வேண்டி ஏற்றப்படக்கூடிய இன்சுலின், பென்சுலின் இவைகளும் என்ன செஞ்சிடும், நோன்பை முறித்துவிடும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உடலில் ஒரு தாக்கத்திற்காக, ஒரு சக்திக்காக
ஏற்றப்படக்கூடிய அந்த ஊசிகள், அதாவது ஊட்டச்சத்துன்னு சொல்றோமா இல்லையா, இந்த ஊட்டச்சத்தை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஊசி வகைகள், மாத்திரை வகைகள் எதை ஒருவர் உட்கொண்டாலும் என்ன செஞ்சிடும், அவருடைய நோன்பை அது முறித்துவிடும். அதை நம்ம என்ன செஞ்சுக்கணும், புரிந்து கொள்ள வேண்டும். ஊட்டச்சத்து அல்லாத வகையில் இருக்கக்கூடிய ஊசிகள், நிவாரணத்திற்காக வேண்டியோ அல்லது மருத்துவத்திற்காக வேண்டியோ ஊட்டச்சத்து வகை இல்லாமல் ஏற்றப்படக்கூடிய ஊசிகள் என்ன செய்யாது, அவருடைய நோன்பை முறிக்காது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போன்று கண்ணிலும் காதிலும் நாம் செலுத்தக்கூடிய அந்த டிராப்ஸ் அது என்ன செஞ்சிடாது, நோன்பை முறிக்காது. கண் வலியின் காரணத்தினாலோ அல்லது காது வலியின் காரணத்தினாலோ நாம் ஏற்றக்கூடிய அந்த துளிகள் அது நோன்பை முறிக்கக்கூடிய காரணிகளில் ஒன்று அல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அதே போன்று மருத்துவ காரணத்திற்காக வேண்டி மாத்திரைகளை உபயோகிக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மாத்திரையில் உள்ள எதுவும் தொண்டையின் கீழ் போகாத அளவிற்கு இருந்தால் அது ஓகே. ஒரு சில மாத்திரைகள் இருக்கிறது நாக்கிற்கு கீழே மட்டும் வைப்பார்கள் ஒரு நிவாரணத்திற்காக வேண்டி. அது என்ன செய்யாதது, தொண்டையின் கீழே அவர் விழுங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்காது. அப்படி இருந்தாலும் அதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் விழுங்கக்கூடிய அடிப்படையில, குடலுக்குள் செல்லக்கூடிய அடிப்படையில ஏதாவது நம்ம எடுக்கிறோம் என்று சொன்னால் அதுவும் என்ன செஞ்சிடும், நோன்பை முறித்துவிடும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அதே போன்று இல்லத்தரசிகளுக்கு ஒரு இனிப்பான செய்தி, சமைக்கும் போது அவர்கள் உப்பு இருக்கிறதா காரம் இருக்கிறதா என்று தொட்டு உணர்ந்தவர்கள் நாக்கிலே வைக்கிறார்களே, அது என்ன செய்யாது, நோன்பை உணராது, நோன்பை முறிக்காது. சமை செஞ்சா அது பெண்களுக்கு மட்டும் தானே, ஆண்களுக்கு இல்லையா? ஆண்களுக்கு அதே சட்டம் தான். நம்ம பேச்சுலர்ஸா இருக்கிறோம், நம்ம சமைக்கிறோம், நோன்புக்காக வேண்டி இஃப்தாருக்காக வேண்டி சமைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் நம்ம அது உப்பு புளி எல்லாம் கரெக்டாக இருக்கிறதா என்பதற்காக வேண்டி அதை தொட்டு உணர்ந்து நாக்கிலே தடவுவதனால் என்ன செய்யாது, நோன்பை முறிக்காது. அதுக்குண்டான சட்டம் எப்படி எடுக்கிறீங்க என்றால் ஷேக் அவர்கள் அதற்கு ஒரு அருமையான உதாரணம் சொன்னார். உப்பு தண்ணீரிலே நாம் ஒது செய்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நம்ம ஒது செய்வதற்காக வாய்க்கொப்பளிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய தண்ணிகள் பெரும்பாலும் அதிலே நிறமோ திடமோ சுவையோ எதுவும் இல்லாத அளவிற்கு மாறிவிட்டது. ஒரு பேச்சுக்கு கடல் தண்ணியில் நாம் ஒது செய்கிறோம், உப்பு தண்ணியிலே ஒது செய்கிறோம். அதில் எடுத்து வாய்க்கொப்பளிக்கும் போது அந்த உப்பை என்ன செய்ய முடியுமோ, நாக்கு உணரும். உப்பு தான், இது உப்பு தண்ணி தான் அல்லது இது உப்பு இல்லாத தண்ணி தான் என்பதை நாக்கு உணரும். அதற்காக நோன்பு முறிஞ்சிருமா? முடியாது. ஏன்? அது தொண்டையின் கீழே இறங்குறது இல்ல, எதை நம்ம பருகிறது இல்ல. அதை என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த ஆஸ்துமா நோயாளிகள் எடுக்கக்கூடிய அந்த அதுக்கு என்ன சொல்வதற்கு நம்ம இன்ஹேலர், அதுவும் நோன்பை முறிக்காது. ஆனா அதை அதிகமாக எடுக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். தேவைக்கு எடுத்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் போது அந்த கருவியை நம்ம என்ன பயன்படுத்திக்கலாம். அதுவும் என்ன செய்யாது, நோன்பை முறிக்காது அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இது ஷேக் அவர்கள் முதலாவது உரையிலே குறிப்பிட்டது. இரண்டாவது உரையில் குறிப்பிட்டதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது பெண்களுக்கு இயல்பாக ஏற்படக்கூடிய அந்த உதிரப்போக்கு அல்லது பிரசவ தீட்டு என்கிற இந்த காரணத்தை தவிர வேறு எந்தெந்த காரணங்கள் எல்லாம் நோன்பின் முறிப்பின் காரணங்களாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகள் நோன்பு முறிப்பு காரணியாக மாறுவதற்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. குழப்பமா இருக்கா? நல்லா கவனிங்க. நோன்பு முறிக்கக்கூடிய காரணிகளாக எதெல்லாம் இப்போது பட்டியல் போடப்பட்டதோ அதில் அந்த பெண்களோடு தொடர்புடைய அந்த சட்டத்தை தவிர மீதி சட்டங்கள் அது நோன்பு முறிக்கும் காரணியாக மாறுவதற்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. என்ன நிபந்தனை? முதலாவது நிபந்தனை, அதை அவர் வேண்டுமென்றே செய்திருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மறதியாகவோ அறியாமையின் காரணமாகவோ அவர் செய்திருக்க கூடாது. ஐயக்கூன ஸாயிமு ஆலிமன் பில் ஹுக்மி ذاكرا غير ناس مختارا غير مكره. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். முதலாவது நிபந்தனை, அந்த சட்டத்தை குறித்து அவர் அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவது விஷயம், அவர் ஞாபகத்தோடு அதை செய்திருக்க வேண்டும். மூன்றாவது விஷயம், அவர் தன்னுடைய சுய உணர்வோடு செய்திருக்க வேண்டும், பிறரால் நிர்பந்திக்கப்படக்கூடாது. உதாரணமா நம்ம போன வருடமோ அல்லதுக்கு முந்தைய வருடமோ என்ன செஞ்சோமோ, நிறைய சோசியல் மீடியாக்கள் எல்லாம் பகிரப்பட்ட சில படங்களை பார்த்தோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்டிலே என்ன செஞ்சாங்க, ஒரு குறிப்பிட்ட நாட்டில் நோன்பு வைத்தவர்களை எல்லாம் வேண்டுமென்றே பிடித்து அடித்து சித்திரவதை செய்து அவர்களுக்கு கட்டாயமாக உணவு கொடுத்து தண்ணீரை கொடுத்து நோன்பை என்ன செய்ய வச்சாங்க, முறிக்க வைத்தார்கள் என்பன போன்ற படங்கள் என்ன செஞ்சிச்சு, சமூக வலைத்தளங்கள்ல பரவிச்சு. அதிலும் குறிப்பாக கம்யூனிசம் ஆளக்கூடிய ஒரு நாடாகவும் அது அறியப்பட்டுச்சு. அப்படிதானே? சில பேர் சொல்றாங்க அது ஃபேக் என்றும், சில பேர் சொல்றாங்க அது உண்மை என்றும். ஆனால் எப்படியோ கம்யூனிசம் என்கிற அடிப்படையில் அறியப்படுகின்ற எல்லா தத்துவங்களும் சிறந்த முறையில் இருக்காது.
கம்யூனிஸ்டுகள் என்று அறியப்பட்ட எல்லாருமே சிறந்தவர்களாகவும் இருக்க முடியாது. இதை நான் இந்த இடத்தேரத்திலே குறிப்பிடுவதற்கு காரணம் இருக்கிறது. இந்த விஷயங்களாக இருந்தால் நம்ம என்ன செய்ய, உணர்வுகளுக்கு அடிமைப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு எதுக்கு முடிவுக்கு வந்துடக்கூடாது. இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு ஷரியத்திலே என்ன வழிகாட்டுதல்கள் தந்திருக்கிறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் செய்யணும். ஏன்னா சமூக வலைத்தளங்களிலே அவர் குறித்த பதிவுகள் பரப்பப்படும் போது அவருக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய சில பதிவுகள் எல்லாம் சில பேர் அறியாமையின் காரணத்தினால செய்யறாங்க. அவர் நல்லவர் தான், ஆனால் அதற்காக நம்ம அவருக்கு என்ன செய்ய முடியாது, அல்லாஹும்ம ஃபிர் லஹு என்கிற பிரார்த்தனை எல்லாம் செய்து விட முடியாது. அவர் கடவுள் மறுப்பு கொள்கையில் இருந்திருக்கிறார் அல்லது அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கிறார் என்பதனால் அவருக்கு அல்லாஹ் என்ன விதித்திருக்கிறானோ அதுதான் நடக்கும். இன்னொரு விஷயம், கம்யூனிச சித்தாந்தத்தை தாங்கி இருக்கிற எல்லாருமே அல்லது காம்ரேடுகள் என்று அறியப்படுகின்ற எல்லாருமே, கம்யூனிஸ்டுகள் என்று அறியப்படுகின்ற எல்லாருமே யோகியவான்களாகவும் மனிதநேயத்தோடு இருப்பவர்களாகவும் தான் இருப்பார்கள் நம்ம முடிவு கூற முடியாது. அப்படிதானா? ஏன்னா சில நாடுகள்ல அவர்கள் கம்யூனிசத்தின் பேரில் ஆட்சி செய்யக்கூடியவர்களாகவே இருந்தாலும் அவர்கள் சொல்லனா துயரங்களை பொதுமக்களுக்கும் குறிப்பாக இஸ்லாமிய மக்களுக்கும் தரக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கலாம். அப்ப அதை என்ன செய்யணும், நம்ம இந்த நேரத்தில் கவனத்தில் கொள்ளணும். அடுத்து புரிந்து கொள்ள வேண்டும், 3 விஷயங்கள், இந்த 3 நிபந்தனைகள் இருந்தால்தான் நோன்பு முறிக்கக்கூடிய காரணம் உண்மையிலேயே நோன்புகளை முறிக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஒரு ஆதாரம், உதாரணமா சஹருடைய நேரம், இஃப்தாருடைய நேரம், இன்னைக்கு நமக்கு எல்லாம் மாஷா அல்லாஹ் ஃபிங்கர் டிப்ஸ்ல எல்லா நேரங்களையும் அறியக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது. இப்படிதான கடிகாரங்கள் வந்து விட்டது. இன்றைக்கு நமக்கு நாட்காட்டி என்கிற காலக்காட்டி என்கிற கேலண்டர்கள் வந்து விட்டது. அப்ப இதையெல்லாம் வைத்து நம்ம என்ன செய்யறோம், அல்ஹம்துலில்லாஹ் இதுதான் சஹருடைய நேரம், இதுதான் இஃப்தாருடைய நேரங்கிறது முடிவுக்கு வர்றோம். குறிப்பாக நம்ம எல்லோருக்குமே பக்கத்திலே பள்ளிவாசல்கள் இருக்கிறது. அதனால் அவர்கள் சொல்லுகின்ற பாங்கு சத்தமே போதும் நமக்கு நேரத்தை குறித்து காட்டுவதற்கு. ஆனால் நாம் ஒரு பாலைவனத்திலே மாட்டிக்கொண்டோம் அல்லது பிரயாணத்திலே மாட்டிக்கொண்டோம் அல்லது வேற எங்காவது ஒரு இடத்துல இருக்கிறோம், நமக்கு நேரங்கள் தெரியவில்லை. சஹர் நேரம் இதுதான் அப்படின்னு ஒரு குத்து மதிப்பா நம்ம சாப்பிட்றோம். ஆனா சஹர் நேரம் முடிஞ்சிருச்சு, அப்போ நோன்பு போயிருமா? போவாது. ஏன்னா அவருக்கு அந்த இடத்துல என்ன செய்யப்படல, இதுதான் விஷயம் என்று தெரியவில்லை. இதற்கு ஒரு ஆதாரமாக ஷேக் அவர்கள் ஒரு ஹதீஸை கொண்டு வர்றாங்க. அஸ்மா பின் அபீ பக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு மேகமூட்டமான ஒரு நாளில் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், சீக்கிரமாகவே நோன்பை திறந்து விட்டோம். ஆனா நோன்பை திறந்ததற்கு பிறகுதான் பார்த்தோம் தலாஅத் ஷம்ஸ், சூரியன் உதித்துக் கொண்டிருந்தது அப்படின்னு. அப்போ அல்லாஹ்வுடைய இப்போ சட்டம் இதுதான், இது சம்பவம் இதுதான். ஆனா இந்த சம்பவம் முடிந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, நீங்கள் நோன்பை திரும்ப வையுங்கள் அப்படின்னு சொல்லல. அப்ப இதிலிருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம், ஒருவர் சட்டம் தெரியாமலேயோ அல்லது நிர்பந்தத்தின் காரணமாகவோ அல்லது மறதியின் காரணமாகவோ ஒரு காரியத்தை செய்து விட்டால் அது நோன்பை என்ன செஞ்சிடாது, முறித்து விடாது அப்படிங்கறத நம்ம என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, மிஸ்வாக்கு செய்யறோம். இந்த மிஸ்வாக்கு செய்யும் போது ரமதானுடைய மாதத்தில் மிஸ்வாக்கு செய்யலாமா, பேஸ்ட் யூஸ் பண்ணலாமா? இது அல்லாஹ் அக்பர், எத்தனை ரமதான்கள் போனாலும் நம்முடைய உம்மத்திடத்திலே தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேள்விகள் தான். பிரஷ் செய்வதோ, பேஸ்ட் பயன்படுத்துவதோ, மிஸ்வாக்கு பயன்படுத்துவதோ எந்த வகையில் என்ன செய்யாது, நோன்பை முறித்து விடாது. பேஸ்ட் நம்ம வச்சு பல் விளக்கும் போது அந்த பேஸ்டினுடைய சுவையை நம்ம நாக்கு உணருது என்றால், அதே மாதிரி உப்பு தண்ணியில நம்ம வாய்க்கு பிடிக்கும் போது நாக்கு உணருமா, உணராதா? அது போலதான். அப்ப அதனால மிஸ்வாக்கு செய்வதோ அல்லது பேஸ்ட் வைத்து பல் விளக்குவதோ என்ன செய்யாது, நோன்பை முறித்து விடாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போன்று நோன்பாளிகளுக்கு அனுமதிக்கப்பட்ட ஒன்று இந்த சுர்மா விடுவது. சில பேருக்கு அதுலயும் டவுட் வரும், சுர்மா இடலாமா நோன்பு வைக்கும் போது? தாராளமாக சுர்மா இடலாம், தப்பில்லை. எந்த வகை சுர்மா வேண்டுமானாலும் நம்ம இட்டுக் கொள்ளலாம். அதே போன்று வாசனை திரவியங்கள் அடிக்கிறதுல பிரச்சனை கிடையாது. பட் இந்த இடத்தில் கவனிக்க வேண்டிய ஒன்றே ஒன்று, இந்த புகூர் என்கிற பேரிலே ஒரு வாசனை திரவியம் கலந்த புகைகளை இங்க நம்ம பயன்படுத்துற பார்த்திருக்கிறோம். இந்த புகூர் பயன்படுத்துறதுல மட்டும் ஒரு சின்ன நுணுக்கம் இருக்கிறது. அது ஆடையில் நாம் வைத்துக் கொள்வதோ, ஆடையின் மீது நாம் அந்த புகூரை ஏற்றுக்கொள்வதோ அல்லது நம்முடைய தாடியின் மீது ஏற்றுக்கொள்வதோ பிரச்சனை இல்லை. ஆனால் முகத்திற்கு நேராக அந்த புகூர் வைக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வாய் வழியாக என்ன செய்யக்கூடாது, அந்த புகை உள்ளே போய்விடக்கூடாது. அப்போ மொத்தத்தில் இந்த சட்டம் நமக்கு சொல்லக்கூடிய சுருக்கமான ஒரு செய்தி என்ன, எதுவுமே நமக்கு தொண்டை குழியை தாண்டி போகாத வரைக்கும் நமக்கு பயன்படுத்திக் கொள்வதில் எந்த விதமான தடையும் இல்லை. அது நோன்பை என்ன செய்யாது, முறிக்காது அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஷேக் அவர்கள் இன்றைக்கு நமக்கு நோன்பு முறிக்கக்கூடிய அந்த சட்டங்கள் என்கிற தலைப்பு நமக்கு சுருக்கமான சொன்ன செய்தி. இவைகளை எல்லாம் தாண்டி நாம் நம்முடைய உம்மத்திற்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது. அதாவது இவைகள் எல்லாம் சகோதரர்களே ஃபிக்ஹ் சார்ந்த, மார்க்கத்தினுடைய மசாயில்கள் சார்ந்த, ரிச்சுவல்ஸ் என்று நாம் சொல்லுகிற ஆன்மீகத்தோடு கலந்த ஒரு விஷயம். ஆனால் இதையும் தாண்டி நோன்புனுடைய நன்மைகளை குறைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை தான் இந்த நேரத்தில் நாம் நெஞ்சில் ஏற்றிக்கொண்டு சொல்ல வேண்டும். மன் லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. யார் ஒருவர்
பொய்யான பேச்சையும் பொய்யான செயலையும் விட்டு விடவில்லையோ அவர் உணவை விடுவதனாலோ பானத்தை விடுவதனாலோ அல்லாஹ்வுக்கு எந்த விதமான தேவையும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதை போல, ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வதை போல, இதா சும்தா ஃபல்யசும் சம்உக ஃபல்யசும் பஸருக ஃபல்யசும் என்று அவர்கள் அழகாக சொல்வார்கள். நீ நோன்பிலே இருக்கிறாய் என்றால் நீ நோன்பு இருக்கும்போது உன்னுடைய செவிப்புல நோன்பு இருக்கட்டும், உன்னுடைய பார்வைப்புல நோன்பு இருக்கட்டும், உன்னுடைய நாவு நோன்பு இருக்கட்டும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சகோதரர்களே, இது உடல் சார்ந்த குடல் சார்ந்த நோன்பு மாத்திரம் அல்ல, இது உறுப்புகள் சார்ந்த நோன்பு. அதனால தான் இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் நோன்பினுடைய படித்தரங்களை, இப்னுல் கய்யிம் அல்லது இப்னுல் ஜௌஸி என்று நினைக்கிறேன், நோன்பினுடைய படித்தரங்களை மூன்றாக பிரிக்கிறார்கள். முதலாவது படித்தரம் என்பது ஒரு ஆக குறைந்த ஒரு அக்செப்டட், ஒரு ஆக குறைந்த அளவில் உள்ள ஒரு நோன்பினுடைய படித்தரம். அது என்ன? வெறுமனே உடல் சார்ந்தது, குடல் சார்ந்தது. அவருடைய வயிறு பட்டினியாக இருக்கிறது, அவருடைய குடல் பட்டினியாக இருக்கிறது, சரிதானா? இது ஒன்று. இரண்டாவது என்ன? உறுப்புகள் சார்ந்தது. உறுப்புகள் சார்ந்தது என்பது என்ன? நோன்புடைய காலத்திலே புறம் பேசாமல் இருக்கிறார், நோன்புடைய காலத்திலே கெட்ட வார்த்தைகள் பேசாமல் இருக்கிறார், நோன்புடைய காலத்திலே அவருடைய உறுப்புகளை எல்லாம் பாதுகாத்துக் கொள்கிறார். இது இரண்டாவது வகை. மூன்றாவது ஒன்று இருக்கிறது, அதுதான் உள்ளம் சார்ந்தது. அந்த உள்ளத்தில் என்ன செய்றார்? அவரு ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வினுடைய சிந்தனையை முழுமையாக ஏற்றிக்கொண்டு உலகத்தினுடைய அனைத்து விஷயங்களிலிருந்தும் அவர் வெளியே வருகிறார், அல்லது உலகத்தின் அனைத்து விஷயங்களையும் அவர் சாதாரணமாக பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஒரு நோன்பாளி அடைவதுதான் நோன்பினுடைய படித்தரங்களிலேயே உயர்ந்தது. சகோதரர்களே, இந்த நோன்பு என்பது எல்லா காலங்களிலும் அல்லாஹ்வை வணங்குகிறோம், எல்லா காலங்களிலும் குர்ஆனை ஓதுகிறோம், எல்லா காலங்களிலும் அல்லாஹ்வைத்தான் நாம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். நோன்பு காலத்தில் உங்களுக்கு என்ன அது சிறப்பை ஏற்படுத்துகிறது? ஏனைய காலங்களில் எல்லாம் நிறைய நேரத்தை உலகத்திற்கு கொடுக்கிறோம், கொஞ்சோண்டு நேரம் மார்க்கத்திற்காக கொடுக்கிறோம் அல்லது இறைவனுக்காக கொடுக்கிறோம். ஆனால் நோன்பு காலத்தில் அப்படி இல்லை. பெரும்பான்மையான நேரத்தை அல்லாஹுக்காகவும் இந்த ஆன்மீகத்திற்காகவும் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்திற்காகவும் கொடுக்கிறோம். அப்போ ஒரு மாதம், ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, தொடர்ச்சியாக சுமார் ஒரு மாதம் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பயிற்சியும் முயற்சியும் உங்களுக்கு கடைசி வரைக்கும் அது உங்களை நிலை பெறச் செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய ஆன்மாவையும் ஆத்மாவையும் தூய்மைப்படுத்தக்கூடிய இடத்திலே இந்த நோன்பு வைத்திருக்கிறது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வந்தும் எவனுடைய பாவம் மன்னிக்கப்படாமல் போகிறதோ அவன் நஷ்டமடைந்தவன் என்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த நோன்பை என்ன செய்யணும்? ஒரு வெற்றிக்குரிய ஒரு நோன்பாக, இந்த நோன்பை அலங்கரிக்கும் செயல்களாக என்னவெல்லாம் இருக்கிறதோ அவைகளை எல்லாம் செய்யக்கூடியவர்களாக. நோன்பை அலங்கரித்தல் என்றால் என்பதற்குரியவர்களே வீட்டை அலங்கரிப்பதோ அல்லது புதிய புதிய ஆடைகளை அன்றாடம் அணிவதோ அல்லது உயர்ந்த வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வதோ என்று தவறாக நினைத்து விடாதீர்கள். நோன்பை அலங்கரிப்பது என்பது நோன்பில் வயிறும் உடலும் குடலும் இருக்கிற நோன்பையும் தாண்டி ஈகை குணத்தால், பிறருக்கு செய்கிற உதவியால், அதிகமாக வேதத்தினுடைய வரிகளை ஓதிக்கொண்டே இருப்பதை கொண்டும், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதை கொண்டும், ஓயாமல் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த தன்மைகளை எல்லாம் கொண்டு இந்த நோன்பை அலங்கரிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழுகிற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக என்று வேண்டி இந்த குத்பாவினுடைய தர்ஜுமாவை மொழியாக்கத்தை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.